மண்பாண்டம் செய்யும் கலை குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக சேலத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி பெற்றோரை வியப்பில் ஆழ்த்தியது. இதுகுறித்த ஒரு தொகுப்பினை காணலாம். வயல் சேற்றில் விளையாடுவது, வயல் காலில் கால் நனைப்பது போன்ற நம் வாழ்வியல் முறை தற்போது முற்றிலும் மாறிவிட்டது. மறந்து போன பெரும்பாலான விஷயங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்ற போதிலும் ஞாபகப்படுத்துவது எளிதான ஒன்றுதான். அப்படி மண்பாண்டம் வடிவமைக்கும் கலை குறித்து அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் விதமாக சேலத்தில் குழந்தைகளுக்கான மண்பாண்ட பயிற்சியை தொடங்கியுள்ளனர் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் சகோதரர்கள் மகேஷ் மற்றும் ஆனந்த். பண்றவங்க எல்லாருமே பிளே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளை மண்ணிலேயே விளையாடுறது இல்ல, எல்லாமே போன்லயே விளையாண்டு இருக்காங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. அப்போ நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பாக்குறோம், எங்க வீட்லயே குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போன்லயே மூழ்கி இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்டா பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமா தூண்டப்படுது. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வர மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாட்ரி, அதாவது மண்பானை செய்யும் பொழுது அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. அப்ப மண்ணில் நம்ம செய்யும் பொழுது ஒரே நேர்முகமா அந்த நம்மளோட முழு கவனமும் அந்த மண்ணில் இருக்கும். அப்ப குழந்தைகளுக்கு அந்த சிந்தனைகள் சிதறவிடாம ஒரே முகமா கொண்டு வர மாதிரி இது மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்குதுல. அதனால இந்த மாதிரி ஈவெண்டா நாங்க கண்டக்ட் பண்றோம். 3 விதமா பிரிச்சு பானைகள் செய்கிறது, பானைகள்ல களிமண்ணால செய்யக்கூடிய கலைப்பொருட்கள், 3வது பானைகளுக்கு வண்ணம் திட்டுறது. கடந்த வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் சிலை செய்ய சீசன் வரும்பொழுது மண்பானைகளால நம்ம மண்ணை களிமண் கொடுத்துருவோம். அவங்க குழந்தைங்க செஞ்சுட்டு போவாங்க. இப்ப அதே ஒரு ஈவெண்டா பண்ணலாம், அது இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்மகிட்ட இப்ப ஸ்பேஸ் இருக்கு. அப்ப ஒரு ஸ்கூல்ல இருந்து இது மாதிரி அவங்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி நம்ம நல்லா இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு எல்லாமே அந்த பிஸ்கெட் அந்த மாதிரி கடைகள் விற்கிற பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம நம்ம ஸ்நாக்ஸ் டைம்ல பருத்தி பால், உளுத்தங்கஞ்சி இந்த மாதிரி எடுத்து மண்பானையிலேயே குழந்தைங்க கொடுத்தோம். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்குமே ஆறுதல் பரிசா ஒரு தொட்டி ஒன்று கொடுக்குறோம். குழந்தைகள் கிளம்பும் பொழுது தொட்டி கையில் எடுத்துட்டு போவாங்க, வீட்டுல மண் செடி வளர்ப்பாங்க. அது மூலியமா வளரக்கூடிய அது மாதிரியே குழந்தைங்களும் வளர்க்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம அந்த தொட்டியை பிரசன்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்க எப்பயுமே ஸ்கிரீன் டைம் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ பேரண்ட்ஸும் தவிர்க்க முடியல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொன்னாலும் தவிர்க்க முடியல, டாக்டர்ஸ் சொன்னாலும் தவிர்க்க முடியல. சோ அதை எப்படி நம்ம மாத்தலாம்னு யோசிக்கும் போதுதான் சோ இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டியில அவங்களை ஈடுபடுத்தலாம். சோ இங்க இனிஷியேட்டிவ் கொடுத்தோம்னா பேரண்ட்ஸும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி அவுட்டோர் ஏதாவது இயற்கை சார்ந்து எங்கேயாவது கூட்டிட்டு போறது, சோ அந்த மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக நாங்க ஒரு இனிஷியேட்டிவா இதை பண்ணிட்டு இருக்கோம் சார். இது எங்களோட இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே நாங்க மட், அதாவது பானை செய்யறது எப்படி அப்படின்றத பத்தி கிளாஸ்ல பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அதனால ஏன் நம்ம அதை ஒர்க் ஷாப்பா எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக இங்க பானை செய்யறது அவங்க தொட்டு அதை எப்படி செய்யறாங்க, சோ அதை எப்படி அவங்க அது வளவளப்பு தன்மை, சோ அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணட்டும். இது 6 வயசுக்குள்ளதான் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. சோ இது எப்படிங்க, இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு சந்தேகம் இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும். இது ஒரு கலை, இதை ஜஸ்ட் ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல, இது ஒரு கலை. இதனால குழந்தைங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும், ஒரு ப்ராப்ளம் சால்விங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு அனலைஸ்க்கு அவங்க எடுத்துட்டு வர முடியும்ன்றது எங்களோட நம்பிக்கை. சோ இது மட்டும் இல்லைங்க, எங்களோட எல்லா கல்வி முறையும் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் தான் சொல்றோம் நம்ம எல்லாத்தையுமே. சோ மாண்டசரிங்கும் போது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் அவங்க கையில கொடுத்து அது உடைஞ்சாலும் சரி இல்ல அதை உருவாக்கினாலும் சரி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுதான் இதோட மோட்டிவ்ங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க இங்க ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்கோம் சார். எங்களோட
எங்களோட கல்வி முறை மாண்டசரிங்க. மாண்டசரியிலேயே பாத்தீங்கன்னா மட் பிளேயிங் அப்படின்றது ஒரு தனி ஆக்டிவிட்டி, சாண்ட் பிளேயிங், மட் பிளேயிங் சொல்லி தனி ஆக்டிவிட்டியா வச்சிருக்கோம். இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, கை கால் பல வருஷம் வராத குழந்தை கூட சாண்ட்ல உட்கார்ந்து பிளே பண்ண வச்சோம்னா, டாக்டர்ஸே அது வந்து சொல்றாங்க. சோ பல டைம் வந்து அதை பிராக்டிஸா ஒரு அதாவது டெய்லி லைஃப் ரொட்டீன்ல அவங்களுக்கு கொஞ்ச நேரமாவது சாண்ட்ல பிளே பண்ண வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் எழுந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் எழுந்து நடக்க முடியல, அதாவது சரியான பாதம் வந்து கரெக்டா வைக்க முடியல, பேலன்சிங் சரியா கிடைக்கல. சோ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் பிராக்டிஸ் கொடுங்கன்னு டாக்டர்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ இத நாங்க எங்க கல்வி முறையிலயும் பாத்தீங்கன்னா மாண்டசரியில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இதுல இருந்து நம்ம இதோட தொடர்ச்சியா தான் அடுத்த மட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க நாங்க இந்த பானை செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். ஆக்சுவலா நேத்து வந்து ஒரு ஒர்க் ஷாப்ன்ற ஒரு விஷயத்த எங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த பாட் மேக்கிங் அப்படின்றது வந்து பழைய காலத்தோட ஒரு பாரம்பரியமா இருந்தது. ஆக்சுவலா மண்ணை தொட்டாவே வந்து சில்ட்ரன்ஸை வந்து நம்ம திட்டுறத இங்க நான் வந்து பண்ண தொட்டா ஒன்னும் இல்ல அப்படின்றத இங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டேன். லைக் பாட் மேக்கிங்ல இருந்து, செய்யறதுல இருந்து, அதை பெயிண்ட் பண்ணி, அப்புறம் மண்ணுல வந்து விநாயகர் மேக் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. என் சில்ட்ரன்ஸும் நல்லா எய்ம் பண்ணி நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு, எங்களுக்கு எங்க பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.